ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இப்போலாம் ஸ்மால் டாக், அதாவது சிறு உரையாடல்கள், அதை தான் பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கி லெசன் நம்பர் 2. இன்றைக்குள்ள டாபிக் என்னென்னா டு டாக் அபவுட் யுவர் ஃபேமிலி. அதாவது ரெண்டு பேர் மீட் பண்ணும்போது எதையாவது பற்றி பேசுவாங்க. ஒன்று வானிலையை பற்றி பேசுவாங்க, மழை ஜாஸ்தியாக இருக்குது, வெயில் ஜாஸ்தி அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டா எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி பேசுவாங்க, இப்போ உள்ள கல்வியெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு டிராஃபிக்கை பற்றி பேசுவாங்க, அது பிறகு வீட்டை பற்றி பேசுவாங்க, விலை நிலவரத்தை பற்றி பேசுவாங்க. அப்படி உள்ள டாப்பிக்கில் என்னென்னா டு டாக் அபவுட் யுவர் ஃபேமிலி, உங்கள் குடும்பத்தை பற்றி பேசுகிறது. அதை இன்றைக்கி பார்ப்போம். இந்த டாப்பிக்லாம் பிகினர்ஸ்களுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும், குயிக்காக நம்ம கான்வர்சேஷன் பழகிறதுக்கு. அதனால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நவ் லெட்ஸ் கெட் இன் டு த லெசன். ஸ்மால் டாக் அபவுட் யுவர் ஃபேமிலி அப்படிங்கிற லெசன் வாங்க பார்க்கலாம். Now today's topic is talking about your family. Talking about your family could be a good way to start a conversation. ஒரு உரையாடலை தொடங்குறதுக்கு குடும்பத்தை பற்றி பேசுகிறது ஒரு சிறந்த வழியாகும் அப்படிங்கிறது இதற்கு மீனிங். இப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூசிங் யுவர் ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலியை எப்படி அறிமுகப்படுத்துறது. அதுக்குள்ளே கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னா, ஹூ ஆர் இன் யுவர் ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலியில் யார் யார் இருக்கிறீங்க. ஹவு பிக் இஸ் யுவர் ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலி எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது கொஷின். அதுக்கு ஆன்சர்ஸ், சாம்பிள் ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தபடி இந்த ஆன்சரை மாற்றிக்கிடலாம். சாம்பிள் ஆன்சர்ஸ்: தேர் ஆர் 8 people இன் மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹவ் 2 brothers, 2 sisters, 2 grandparents அண்ட் அஃப்கோர்ஸ் மை பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஆன்சர் தேர் ஆர் 4 people இன் மை ஃபேமிலி, மை ஒய்ஃப் அண்ட் மை 2 sons அண்ட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்ட் டாக்கிங் அபவுட் யுவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஹவு மெனி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் டு யூ ஹேவ் அப்படிங்கிறது கொஷின். உங்களுக்கு எத்தனை சகோதரன் சகோதரிகள் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு. அதுக்கு சாம்பிள் ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் ஆன்சரை மாற்றிக்கோங்க. இப்போ சாம்பிள் ஆன்சர்ஸு பார்ப்போம். ஐ ஹவ் 2 brothers அண்ட் 1 sister அப்படிங்கிறது சாம்பிள் நம்பர் 1. அதுக்கு பிறகு ஐ ஹவ் 1 sister அப்படி சொல்லலாம். ஐ எம் அன் ஒன்லி சைல்டு, எங்கள் வீட்டில் எங்கள் பெற்றோர்களுக்கு நான் மட்டும்தான் பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இது கொஞ்சம் பிளாண்டாக இன்சிபிடாக இருக்குது. லெட்ஸ் மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங். அதுக்கு கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னா, ஆர் யுவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஓல்டர் ஆர் யங்கர், அவங்க உங்களை விட வயதுக்கு கூடினவங்களா குறைந்தவங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வேர் ஆர் யூ இந்த ஃபேமிலி அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எத்தனையாவது பிள்ளை அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட இதே மாதிரி உள்ள கொஷினை நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ் காலத்தில் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அது என்ன கொஷின்னா, டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் எத்தனையாவது பிரசிடெண்ட், இதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது அப்படின்ட்டு. எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வேர் இஸ் டொனால்ட் ட்ரம்ப் இன் த லைன் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படி கேட்கலாம். அல்லது வேர் இஸ் டொனால்ட் ட்ரம்ப்ஸ் பிளேஸ் இன் த லைன் ஆஃப் த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படி கேட்கலாம். இப்போ சாம்பிள் ஆன்சர்ஸு பார்ப்போம். ஐ ஹவ் 2 older brothers அண்ட் யங்கர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். 2 older brothers அண்ட் யங்கர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் அன் ஓல்டர் பிரதர் அண்ட் ஓல்டர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் தி யங்கஸ்ட் இன் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். யங்கஸ்ட்னா வயசுக்கு குறையாக உள்ளது, ஓல்டஸ்ட்னா வயசுக்கு கூடுதல் உள்ளது. அதாவது மோர் தென் 2 people இருந்துச்சுன்னா இப்படி சூப்பர்லேட்டிவில் போட்டு பேசலாம். 2 பேர் இருந்தால் கம்பேர் பண்ணி யங்கர் ஆஃப் த 2 அப்படின்னு சொல்லலாம். 3 பேர், 2 பேருக்கு மேலே 3 4 இருந்தாங்கன்னா அப்போ ஓல்டஸ்ட்டு யங்கஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இஎஸ்டி போட்டு சொல்லணும். ஸோ ஐ ஆம் தி யங்கஸ்ட் இன் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். நான் தான் கடைக்குட்டி. ஐ ஹவ் 1 sister அண்ட் ஷீ இஸ் 4 years younger than me அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் உங்கள் வயசு 30 இருந்தால் அவங்க 26 வயசு ஆகுது. ஸோ ஐ ஆம் த மிடில் சைல்டு, நான் நடுவில் உள்ள குழந்தையாக இருக்கிறேன். ஐ ஹாவ் அ பிரதர் ஹூ இஸ் 3 years older than me and a younger sister
who is in the 10th grade in school அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாம்பிள் ஆன்சர்ஸ் தான் இதை மாதிரி. அதுக்கு பிறகு டாக்கிங் அபவுட் யுவர் இமீடியட் அண்ட் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. இமீடியட் ஃபேமிலினா உடனடி குடும்பம், நமக்கு அடுத்தாப்பில் நம்மளை சுற்றி உள்ள குடும்பம். அது யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, யூ, யோர் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட். நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் ஹஸ்பண்டு, ஆணாக இருந்தால் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுக்கும் காமனாக இப்படி கூட சொல்லலாம், ஸ்பௌஸ் அப்படின்னு சொல்லலாம். யூ, யோர் ஸ்பௌஸ், யோர் சில்ட்ரன், யோர் பேரண்ட்ஸ் அண்ட் யோர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இதுதான் இமீடியட் ஃபேமிலி. இமீடியட் ஃபேமிலி. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி யாருன்னா ஆன்ஸ். ஆன்ஸுனா அத்தைகள், சித்தி, பெரியம்மா எல்லாமே ஆன்ஸ். ஆன்ஸு, அங்கிள்ஸ், கசின்ஸ், நெஃப்யூஸ், நீசஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து கசின்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது வந்து மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். அது வந்து கசின் பிரதர், கசின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க, அது வந்து தப்பு. இங்கிலீஷ் அது சரியில்லை. கசின் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மேல் கசினை சொல்கிறதா இருந்தால் இப்படி சொல்லலாம், ஐ ஹாவ் அ கசின் ஹூ இஸ் அ பாய் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். ஹூ இஸ் அ கேர்ள் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி கசின் அப்படின்னு தான் சொல்லணும். கசின் பிரதர், கசின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. நவ் யூ கேன் கிவ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பீப்புள் இன் யோர் ஹவுஸ் லைக் திஸ். ஒரு சாம்பிளாக சொல்கிறேன். மை இமீடியட் ஃபேமிலி இஸ் குவைட் ஸ்மால் பிகாஸ் ஐ ஆம் அன் ஒன்லி சைல்டு. நான் ஒரே குழந்தையாக இருக்கிறதுனால எங்கள் இமீடியட் ஃபேமிலி வந்து வெரி ஸ்மால். மை மாம் இஸ் ஒன் ஆஃப் தி 5 children. அதாவது எங்கள் அம்மா வந்து அவங்க பேரண்ட்ஸ்களுக்கு 5 பேரில் ஒரு அம்மா ஒருத்தவங்க. அதனால் என்ன ஆச்சு, ஸோ ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் கசின்ஸ் ஹூ ஆர் லைக் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நிறைய பேர் எனக்கு கசின்ஸ் இருக்கிறாங்க. பெரியம்மா, சித்தப்பா, சித்தி, இப்போ இவங்களுக்கு பிறந்த குழந்தைகள்லாம் கசின்ஸு. அவங்க வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்காங்க. We have a lot of relatives. They live in different places. We don't see them often அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ டாக்கிங் அபவுட் யுவர் ஃபேமிலி. கொஞ்சம் நிறையா விவரம் கொடுக்குறீங்க, டீட்டெயில்ஸ் நிறையா கொடுக்குறீங்க. அப்படி டீட்டெயில்ஸ் நிறையா கொடுக்கும்போது நீங்கள் பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும், கேட்குறவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படி இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். அதுக்கு பிறகு டாக்கிங் அபவுட் யுவர் சில்ட்ரன். டூ யூ ஹாவ் சில்ட்ரன் அப்படின்னு கொஸ்டின். உங்களுக்கு குழந்தைகள் உள்ளனவா? Let's see what we have to say. I have 3 kids அப்படின்னு சொல்லலாம். சின்ன குழந்தையாக இருந்தால் கிட்ஸ்ன்னு சொல்லலாம். grown up பீப்புளாக இருந்தால் கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் இப்படி சொல்லலாம், I have 2 sons and 2 daughters அப்படின்னு சொல்லலாம். கிட்ஸ்னால் சின்ன குழந்தைகள். 2 girls and a boy. I have 3 kids, 2 girls and a boy அப்படின்னு சொல்லலாம். We have a newborn son. இப்போ தான் பிறந்த குழந்தை ஒருத்தன் இருக்கிறான். ஸோ newborn son. We have 1 daughter and my wife is expecting our second child. Expecting our second childனா என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். குழந்தை வயிற்றில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பெக்டிங் த சைல்டு. ஸோ ஹூ இஸ் எக்ஸ்பெக்டிங், ஸோ ஷீ இஸ் அன் எக்ஸ்பெக்டன்ட் மதர். எக்ஸ்பெக்டன்ட் மதர் எக்ஸ்பெக்டிங் எ சைல்டு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல இது, புதுசாக இருக்கும், நீங்கள் கற்றுக்கோங்க. ஆனால் இதை தவிர கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்தா இது கூட அந்த ஆன்சர்ஸ் வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், ஐ ஹவ் 2 kids, எ பாய் அண்ட் அ கேர்ள். அது ஏற்கனவே பார்த்ததா. அதை பற்றி இன்னும் கூட விவரமாக சொல்லலாம். மை சன் இஸ் ஓல்டர் ஆஃப் த 2. ஓல்டர் பற்றி 2 பேரை கம்பேர் பண்ணும்போது அந்த ஓல்டர், யங்கர் அப்படின்ட்டு வரும். 2க்கு மேலே போச்சுன்னா யங்கஸ்ட், ஓல்டஸ்ட்னு வரும். அதை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. மை சன் இஸ் ஓல்டர் ஆஃப் த 2 அண்ட் ஹீ இஸ் இன் த 9th grade அப்படின்னு சொல்கிறீங்க. My little daughter is still in the primary school. My little daughter is still in the primary school. இது சாம்பிள் ஆன்சர் தான். ஒன் மோர் சாம்பிள் ஆன்சர் வந்து, we have 2 sons, they are twins. Twins அப்படிங்கிற வேர்டை தெரிஞ்சுக்கோங்க. இரட்டை குழந்தைகளுக்கு பேர் வந்து twins அப்படின்ட்டு பேர். ஸோ we have 2 sons, they are twins, they are 6 years old அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து டாக்கிங் அபவுட் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலியில் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது, உங்கள் உறவுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி சொல்லலாம். ஐ ஆம் வெரி க்ளோஸ் டு மை ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலியோட நான் ரொம்ப அட்டாச்சாக க்ளோஸாக இருக்கிறேன். வி ஹாவ் அ லன்ச் டுகெதர் எவ்ரி வீக்கெண்ட். எங்கே இருந்தாலும் நாங்கள் வீக்கெண்டுக்கு வீட்டுக்கு வந்து, பேரண்டல் ஹவுஸ்க்கு வந்து நாங்கள் லன்ச்சு ஒன்று போல் சாப்பிடுவோம். ஐ ட்ரை டு ஸ்பெண்ட் as much time as possible with my kids. நான் எவ்வளோ தூரத்துக்கு முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு என்னுடைய குழந்தைகளோட விளையாடுவேன், இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க.
வி ப்ளே ஷட்டில் பேட்மிண்டன் குழந்தைகளோட அந்த க்ளோஸ்னஸ் வர்றதுக்காக வேண்டி, ஒரு நெருக்கம் பிணைப்பு வர்றதுக்காக வேண்டி, அந்த பாண்டேஜ் வர்றதுக்காக வேண்டி. வி ப்ளே ஷட்டில் பேட்மிண்டன், வாட்ச் மூவிஸ் ஆர் கோ டு த பார்க் ஆர் பீச் சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. டு பி வித் த கிட்ஸ். இல்லாட்ட இன்னொரு ஆன்சர் சொல்லலாம். மை ஓல்டர் பிரதர் இஸ் ஒர்க்கிங் இன் மதுரை. ஐ சி மை ஓல்டர் பிரதர் ஒன்ஸ் அ வீக். நீங்கள் எல்லாருமே சென்னையில் இருக்கீங்க, ஓல்டர் பிரதர் வந்து மதுரையில் வேலை சம்மந்தமாக இருக்கார். ஸோ ஐ சி மை ஓல்டர் பிரதர் ஒன்ஸ் அ வீக் அப்படின்னு சொல்லணும். வாரத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறது ஒன்ஸ் அ வீக் அப்படின்னு சொல்லலாம். ஹீ மேக்ஸ் இட் அ பாயிண்ட் டு விசிட் அஸ் டியூரிங் வீக்கெண்ட். அவர் வீக்கெண்டுனா சனி ஞாயிற்றுக்கிழமை. ஹீ மேக்ஸ் இட் அ பாயிண்ட்டுங்கிறது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி. ஹீ மேக்ஸ் இட் அ பாயிண்ட் டு விசிட் அஸ் டியூரிங் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. We have our lunch together on Sundays at my grandmother's house. எங்கள் அண்ணன் வந்த பிறகு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் கிராண்ட்மதர் வீட்டுக்கு போய் லஞ்சை சாப்பிடுவோம். ஷீ ஆல்வேஸ் குக்ஸ் சம்திங் ஸ்பெஷல். எப்போதுமே ஸ்பெஷலாக குக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்படி ஃபேமிலியை பற்றி நீங்கள் பேசலாம். இப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு இப்படி பழகும்போது உங்களுக்கு கான்வர்சேஷன் நல்லா அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். So I hope you found this lesson useful to you and you like this lesson. If you like this lesson, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.